Hi friends, welcome to Aishu Vasant vlog. என் பேர் ஐஸ்வர்யா. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் vlog இது லாங் ஃபார்மேட் வீடியோ. என்னோட ஃபர்ஸ்ட் vlog இது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் vlog என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட மேரேஜ் ஷாப்பிங் vlog தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து எடுத்த சாரீஸு அதெல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சாரீஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 2-3 ஷாப்ஸ்லேருந்து வாங்கினோம். சிறுவந்தாடு, போத்தீஸ் இந்த மாதிரி ஷாப்ஸ்லேருந்து தான் வாங்கணும். சிறுவந்தாடுல பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பிரபா டெக்ஸ்டைல்ஸ்ன்னு திறந்துருக்காங்க. இவங்க வந்து சேலம் இளம்பிள்ளையில ரொம்ப ஃபேமஸ். ஸோ இவங்க கிட்ட இருந்து தான் நம்ம போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். நல்லா ரீசனபிளாகவே இருந்துச்சு. நான் 1 by 1 காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நிறைய பேக்ஸ் இருக்குது. நான் ஒரு பேக்ஸாக உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். நீங்கள் பாருங்கள். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு வந்து எந்த சாரியோட ரேட் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு வச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது ரேட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நான் கண்டிப்பாக. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைக் இந்த மாதிரி ஒரு சாரீ எடுத்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது சொன்னாங்க, என்னது டிஷ்யூ சில்க்குன்னு சொன்னாங்க. இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் நாங்கள் அல்லன்னு அள்ளிட்டோம். இருந்த எல்லா கலர்ஸையுமே எடுத்துட்டோம். இதில் வந்து ஃபுல்லாக அந்த பொம்மை போட்ட மாதிரி இருந்துச்சு. நான் ஒரு பீஸ் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன். இது மட்டும் நாங்கள் பிரிச்சுட்டோம். சரி, எப்படி இருக்குன்னு எங்களுக்கே ஒரு ஆர்வம் தாங்கலையா, அதனால நாங்கள் பிரிச்சுட்டோம். கொஞ்சம் அப்படியே அவங்க பிரித்து கட்டி கொடுத்தாங்க. இருந்தாலும் நாங்கள் வீட்டுக்கு வந்து நம்ம கலருக்கு நம்ம லைட் வெளிச்சத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்றது மாதிரிலாம் பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரியும். எனக்கு ப்ராப்பராக எனக்கு பிரிக்க தெரியாது, இருந்தாலும் உங்களுக்கு நான் காட்டுறேன். லைக் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்திருந்தது. இந்த கலர்லாம் ரொம்ப அழகாக இந்த கலர் காம்பினேஷன்ஸில் இருந்தது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதிலே வந்து அப்புறம் இந்த கலர் எடுத்தோம். இந்த கலரு இதில் ஒரு கலர் எடுத்தோம். எங்கள் மாமியார் வீட்டு சைடுமே வந்து இந்த மாதிரி தான் எடுத்தோம். சேம் நாங்கள் சேம் வந்து மோரல் ஒரே மாதிரி தான் எடுத்தோம் எல்லாருக்குமே. ஏன்னா எங்களுக்கு இந்த கலர் எடுத்தோம். எல்லாமே வந்து எங்களுக்கு இந்த மாடல் தான் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால இப்படி தான் நாங்கள் எல்லாருக்குமே எடுத்தோம். அவங்க வீட்டு ஃபேமிலியோடும் சரி, எங்கள் வீட்டு ஃபேமிலி சரி. ஸோ நான் இது வந்து கொஞ்சம் பெரியவங்களும் கட்டலாம், மிட் ரேஞ்ச் இருக்கவங்க கட்டலாம், சின்ன பசங்களும் கட்டலாம். அந்த மாதிரியோட காம்பினேஷன்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ லைக் எடுத்துட்டோம். யார் யாருக்கு எதுலாம் இன்னும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலை. எது நல்லா இருக்கோ எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் அதை என்னன்னு லாஸ்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டோம். ஸோ இந்த ஒரு கலர் இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. மெஹந்தி கலரு. இந்த கலர் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு நிறைய கலர் காம்பினேஷன் பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதுலேயும் ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். பட் எங்கள் அம்மா வந்து ஆல்ரெடி நீ நிறையா எடுத்துட்ட, வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஸோ இதில் வந்து ஒரு 4 sarees எடுத்திருக்கேன். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஐயோ இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐயோ அழகா இருந்துச்சு. இந்த கலர் காம்பினேஷன்ஸ், இந்த பேட்டர்னே வந்து நியூவா இருந்துச்சு. இது எல்லாமே இப்ப காட்டுறது எல்லாமே நான் சிறுவந்தாடு பிரபா டெக்ஸ்டைல்ஸ்ல தான் எடுத்தது. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அழகா அந்த கலர் காம்பினேஷன்ஸ்லாம் சூப்பரா இருந்துச்சு. இது பாருங்க, இதுவும் சூப்பரா இருந்துச்சு. இது எனக்கு பிரிச்சு காட்ட முடியல. வெயிட் பண்ணுங்க, உங்களுக்காக நான் வேணா ஒன்று பிரிச்சு காட்டுறேன். இது எப்படி இருக்குன்னு எனக்கும் நான் பார்க்குறேன். வெயிட் பண்ணுங்க. நம்ம வச்சு கொடுக்கறது இல்லை. ஸோ பிரிச்சுட்டா வந்து அது சரியா வராதுன்றதுனால எதுவுமே பிரிக்கலை. பிரிச்சு இந்த மடிப்பு அவங்க அழகாக மடிச்சிருக்காங்க. நம்ம மடிச்சா அது எப்படி வரும்னு தெரியல. அதனால எதுவுமே பிரிக்கலை. ஒரு கட்டு தான் இருந்துச்சு. நான் பிரிச்சு காட்டுறேன். இது வேற எப்படி பிரிக்கணும்னு வேற தெரியல எனக்கு. ஐ திங்க் ஸோ, இப்படிதான் நினைக்கிறேன். இல்லையா? இல்லைங்க, இது எப்படி எல்லாம் ஒரே பக்கமாக தான் இருக்குது. ஐயோ கரெக்டாக தான் பிரிக்கிறேன்னா. ஓகே, தெரியல எனக்கு. பாருங்க. ஓகே, இப்படிதான் இருக்கு. நான் உங்களுக்கு தலைக்கீழே காட்டுறேன். சாரி, இப்படி தலைக்கீழே தான் காட்டுறேன்னா. ஓகே, இப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி தான் வருது. இது உள்ள டிசைன்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி தான் கலர் காம்பினேஷன்ஸ் அழகாக ஃபுல்லாகவே டிசைன்ஸ் இருக்குது. எதுவுமே வந்து பிளெயின் ரேஞ்சஸ்லாம் நம்ம எடுக்கவே இல்லை. ஃபுல்லாக கொஞ்சம் டிசைன் இருக்க மாதிரி தான் எடுத்திருக்கோம். இப்போ நீங்கள் அந்த முன்னாடி அந்த பொம்மை போட்ட மாதிரி பார்த்ததுமே வந்து ஃபுல் ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு புடவை எடுத்தோம். அதுக்கப்புறமேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் பார்த்த கலர் தான். இதில் இன்னொன்றுமே எடுத்தது அது. ஸோ அதுக்கப்புறம் ஆக்சுவலி இது வந்து நான் எடுத்துட்டேன். இது வந்து நான் வந்து வேற ஒருத்தவங்களுக்கும் சொல்லி நல்லா இருக்கு யாராவது வச்சு கொடுக்கலான்னு சொல்லி எடுத்துட்டேன். வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னே இந்த கலர் என்கிட்ட இல்லை.
சரி இதை நம்ம எடுத்துருவோம்னு சொல்லிட்டு இதை அழகா ஆட்டையை போட்டுட்டேன். இதுவுமே நான் எடுத்துட்டேன். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து என்ன சொன்னாங்க, வைர ஊசி சாரின்னு சொன்னாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிள் ரேஞ்ச்ல தான் இருந்துச்சு. நீங்க ட்ரை பண்ணலாம், நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. நீங்க சேலம் இளம்பிள்ளை போக முடியாதவங்க வந்து ஆக்சுவலி உங்களோட பிரான்ச் வந்து நெய்வேலியில இருக்குது. தென் அதுக்கப்புறமேட்டா வந்து பாத்தீங்கன்னா சிறுவந்தாடுல இப்போ ஓபன் பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இதெல்லாம் போத்தீஸ்ல எடுத்தது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து போத்தீஸில் எடுத்தது. இது வந்து இந்த போத்தீஸ் அந்த இதில் எடுத்தது. இது என்னோட சாரீ. இது வந்து என்னோட சாரீ. இது எனக்கான சாரீ. இதை நான் ஒன்றும் ப்ளவுஸ் இது எப்பயோ தைக்கணும் அப்படின்னு யோசிச்சு வச்சுருந்தேன் வாங்கினோன்னே. இது நான் தைக்கவே இல்லை. இன்னுமே நிறைய ப்ளவுஸ் நான் எடுத்துட்டோம். இதெல்லாம் எப்போ எடுத்தோம், ஜூன் 1 எடுத்துட்டோம் நாங்கள் போயிட்டு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா போத்தீஸ் தான். இது போத்தீஸா? இல்லை சிறுவந்தாடு. இது சிறுவந்தாடு, அதுதான் போத்தீஸ். இது சிறுவந்தாடு. இதுவுமே நல்லா இருந்துச்சு, எங்களுக்கு பிடிச்சிருந்தது. பட் அவங்களுக்கு நம்ம வந்து பிரிச்சு எடுக்கல எதுவுமே. எங்க வீட்லயும் சரி, எங்க மாமியார் வீட்லயும் சரி, அவங்களுக்குலாம் நாங்க பிரிச்சு எடுக்கல. எல்லாருக்குமே வந்து ஒட்டுக்கா எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு இது பண்ணியாச்சு. இந்த பேக் முடிஞ்சிச்சா? ஓகே. அடுத்தது வந்து எது போலாம்? இந்த பேக் வேண்டாம். இந்த பேக் போலாம். இதெல்லாம் முடிச்சிடுறேன். உங்களுக்கு நான் ஸ்பெஷலாக நிறையா காட்டுறேன். ஸோ இதெல்லாம் இந்த ப்ளவுசஸ் நாங்கள் இந்த புடவைக்கு வச்சு கொடுக்கறது. ஸோ நாங்கள் சேம் தான் பாருங்கள். காட்டன் இதெல்லாம் வந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு அவங்களுக்கு எடுத்தது அந்த மாதிரி சாரீஸு. ஸோ இது இந்த கலர் காம்பினேஷன்ஸ்லாம் பாருங்க, சூப்பராக இருந்துச்சுல்ல. இதெல்லாம் பாருங்க, இதில் கலர் இதுல இருந்து எல்லா கலரையும் நாங்கள் தூக்கிட்டோம். எங்ககிட்ட இல்லாத கலரே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் இருக்கிற எல்லா கலரையுமே மொத்தமாக எடுத்துட்டோம், ஃபேமிலியாக சேர்ந்து எடுத்துட்டோம். இது வந்து நான் எங்கள் அம்மா எடுத்தாங்க, வேற யாருக்கும் வச்சு கொடுக்கணும். ஆனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லிட்டு எங்கள் பின்னி என்ன சொல்லிட்டாங்க, நீ வந்து பர்த்டேக்கு வந்து உனக்கு நான் கிஃப்ட் எதுவும் வாங்கி தரல, ஸோ அதனால இந்த சாரீ நீ எடுத்துக்கோ, இதுக்கு அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஒரு டைலரு, ஸோ அவங்ககிட்டே கொடுத்து விட்டாச்சு. இது அழகாக ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்ட்டு. இன்னும் ஸ்டிச் பண்ணி வரல. இது நலங்குக்கு கட்டலாம். நலங்குக்கு 5 நாள் நலங்கு இருக்குதுல்ல, ஒரு நாளும் நியூ சாரீஸ் தான் கட்டி உட்கார வைப்பாங்க. ஸோ அதனால நலங்குக்கு வந்து இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பின்னியை தைக்க சொல்லியிருக்கேன். இதை ஊருக்கு போனாதான் வாங்கிட்டு வரணும் அவங்க கிட்ட இருந்து. ஸோ இதுவும் அதே தான், சேம் நான் காட்டினால அந்த பொம்மை சாரீ, அந்த பொம்மை சாரீஸ் தான் இது எல்லாமே. ஸோ இதில் இருக்கிறதும் அந்த பொம்மை சாரீஸ் தான். இதை பாருங்க, சூப்பரான கலர் இது. ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது. இந்த கலர் வந்து எடுத்தது. ஆனால் எங்கள் வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் மாமியார் இந்த கலரை அழகாக எடுத்துக்கிட்டாங்க. நான் சொன்னேன், எடுத்துக்கோங்கம்மா, எடுத்துக்கிட்டிங்கன்னா நானும் கட்டிப்பேன், நீங்களும் கட்டிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகாக எடுத்துக்க சொல்லிட்டேன். மீது 2 சாரியுமே பார்த்தீங்கன்னா இந்த சேம் தான், அந்த பொம்மை சாரீஸில் தான் இருக்குது அது. ஸோ இது எல்லாமே வந்து எங்கே எடுத்தோம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிறுவந்தாடு தான். நான் யோசிச்சேன், சிறுவந்தாடுன்னு சொல்றாங்களே என்ன எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சேன். ஆனா வந்து நல்லா இருந்துச்சு அந்த பிரபா டெக்ஸ்டைல்ஸ். நீங்க ஆனா அது பார்த்து போகணும். நீங்க போறப்ப வந்து வெளியே இருந்து அந்த கத்துவாங்க, நீங்க கத்துறதுலேயே பயந்துருவீங்க, அப்படி இருப்பீங்க. ஆனா நீங்க வந்து பார்த்து ஒரு மாதிரி கவனமா போயிட்டு நீங்க எடுத்தீங்கன்னா ஓகே. இது வந்து யாரோட சாரினா, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எங்க மாமியாரோட சாரி. ஐயோ எனக்கு பார்த்த உடனே இந்த கலர் ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் எடுத்துக்கிட்ட சொல்லிட்டேன், அம்மா எடுத்துக்கோங்க, கட்டிட்டு ஒரு வாட்டி கட்டிட்டு எனக்கு கொடுத்துருங்கன்ட்டு. செம்மையா இருந்துச்சு இந்த கலர். அவங்க வேற கொஞ்சம் ஃபேரா இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இது கட்டினா அழகா இருக்கும். இதுதான் அவங்களோட ரிசப்ஷன் சாரி. அவங்களோட ரிசப்ஷனுக்கு இதை தான் நம்ம எடுத்திருக்கோம். அவங்க கல்யாணத்துக்குன்னு எடுத்தாங்க, ரிசப்ஷனுக்கு இதை கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இது ரிசப்ஷன் சாரி. இது பார்த்தீங்கன்னா இது யாரோட சாரி? இது வந்து எங்க அவ்வாக்கான சாரி. இது அவங்களுக்கு நம்ம எடுத்து கொடுக்கணும், அவங்களுக்கான சாரி. ஸோ அவங்க வந்து இருக்காங்க. ஸோ அவங்க எனக்காக எங்கள் அவ்வா தாத்தா பாத பூஜை பண்ணிக்கிறாங்களா, ஸோ அவங்களுக்கு எங்கள் வீட்டிலேருந்து எடுத்து கொடுக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பட்டு சாரி. இதெல்லாம் போத்தீஸ். இப்போ நான் காட்டுறது எல்லாமே போத்தீஸ்லேருந்து எடுத்தது தான். நம்ம போத்தீஸ்லேயும் நல்லா இருந்துச்சு. ஆமாம், நாங்கள் கேவி டெக்ஸ்லேருந்து எடுத்தோங்க, அதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. கேவி டெக்ஸ்லையும் எடுத்தேன். ஐயோ இது எங்க அவ்வாக்கான சாரி இல்லை, இது சாரி, இது எங்க சின்ன மாமியாருக்கு. இது எங்க மாமியார் வீட்டு போய் சின்ன மாமியாருக்கு எடுத்தது. எங்க அவ்வாக்கான சாரி இல்லை, இது எங்க சின்ன மாமியாரோட சாரி. இது நாங்கள் எல்லாருமே தான் போனோம், கேவி டெக்ஸ்ல தான் போனோம். போயிட்டு அங்கதான் இதெல்லாமே எடுத்தது.
நல்லா இருந்துச்சு இங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க எங்கள் மாமியார் எடுத்தா இந்த கலர்லாம் ரொம்ப அழகழகாக இருந்துச்சு. கேவி டெக்ஸ்லையுமே எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் ரீசனபிளாக இருந்துச்சு, ப்ரைஸு சூப்பராக இருந்துச்சு. டக்குன்னு அதை அப்படியே எடுத்தாச்சு. இந்த கலர் காம்பினேஷன்ஸு இது எல்லாமே அங்கே நல்லாவே இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது வந்து என்னோட இன்னொரு மாமியார் இருக்காங்க, சின்ன மாமியார் இருக்காங்க. எனக்கு மொத்தம் 2 சின்ன மாமியார், அப்பா வீட்டு சைடு அப்படி வரும். ஸோ அவங்களுக்கு எடுத்தது அந்த புடவை. அவங்களுக்கு எடுத்தது இதுவும் அவங்க வீட்டு ஃபேமிலி தான். இது வந்து போத்திஸ். நாங்கள் அப்படியே கலந்த கலவையாக எடுத்தோம். அப்படியே கேவிடெக்ஸ் போனோம், அப்படியே போத்திஸ் போனோம், அப்படிதான் கலந்த கலவையாக எடுத்தோம். நாங்கள் சிறுவந்தாட்டில் ஏன் வந்து பாதி பேருக்கு கொஞ்சம் எடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற கலெக்ஷன் எல்லாத்தையும் அள்ளிட்டோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு அங்கே என்ன எடுக்கிறதுனே எங்களுக்கு தெரியல. ஸோ அதனால சரி வேண்டாம், எடுத்ததை ரிப்பீட் பண்ண வேண்டாம், எல்லாருக்குமே ஏதோ சும்மா யூனிஃபார்ம் போட்டு வந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து தனித்தனியாகவே எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு தானே அவங்களுக்கு எல்லாமே. நான் வந்து இங்கே பார்த்தோம், சிறுவந்தாடில் பார்த்தோம், அப்படி பார்த்ததுல எங்களுக்கு கேவிடெக்ஸில் பிடிச்சிருந்தது, அங்கேயுமே அப்படியே அழகாக எடுத்தாச்சு. நல்லா இருந்துச்சு. அந்த கேவிடெக்ஸில் எடுக்கிறப்போ தான் வந்து அந்த கேவிடெக்ஸில் எடுக்கிறப்பதான் என் மன்னவர் வந்து இந்த தூக்கிட்டு வந்தார். அப்படியே ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதை அழகாக எடுத்துக்கிட்டேன். இது வந்து எங்கள் மாமியார் வந்து என்னோட பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த கலர் சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கலரு. எனக்கு இப்போலாம் தெரியல, ரீசெண்ட் டேஸில் இந்த ஒயிலட் மேலே நான் ரொம்ப க்ரேஸாக இருக்கிறேன். ஏன்னு எனக்கு தெரியல. இந்த கலர் காம்பினேஷன்ஸ் அழகாக இருக்குது. இதெல்லாம் தைக்கணும் ப்ளவுஸு. புடவையே ரொம்ப கம்மி விலை தான், ஆனால் ப்ளவுஸ் தைக்கிற ரேட்டை நினச்சா எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வருது, முடியல என்னால். அதனால நான் எல்லாத்துக்குமேலாம் ஆரி ஒர்க் போடலை. கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லியான சாரி அதுக்கு மட்டும்தான் ஆரி ஒர்க் முன்னாடி போட்டிருக்கேன் நான், வேற எதுக்கும் போடலை. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது நான் போத்திஸில் எடுத்தேன். இது வந்து போத்திஸில் எடுத்தேன். இதுவும் கம்மி ரேட்டு தான். எனக்கு இந்த கலர் காம்பினேஷன் சாரீஸ் வந்து பிடிச்சிருந்துச்சு. இது நல்லா இருந்துச்சு, அழகாக இருந்தது. நான் பிரித்து காட்டுறேன் இருங்க. இதெல்லாம் கொஞ்சம் பிரிச்சுட்டேன், நான் பிரிச்சுட்டேன். என்னோட சாரின்றதுனால என் கைவண்ணத்தை காமிச்சிட்டேன், அடுத்தவங்க வீட்டு சாரின்றதுனால அதை நான் அப்படியே அமைதியாக வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பார்டரு இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த கலர் காம்பினேஷன் என்கிட்ட இல்லைங்க, அதுதாங்க என்னை வந்து நான் எல்லாருக்குமே இது நடக்குமோன்னு எனக்கு தெரியல. நம்ம போய் நம்மளுக்குன்னு தேடினா எதுவுமே கிடையாது, அடுத்தவங்களுக்கு தேடுறப்ப நிறையா கிடைக்கும். ஸோ அதனால கிடைக்கிறப்ப டக்குன்னு எடுத்துரும். அதனால எங்கள் அம்மாவை எடுத்து கொடுத்துருவாங்க கிடைக்கிறப்ப ஓகே அப்படின்ட்டு. இது வந்து வரமகாலட்சுமியில எடுத்தது. சாரி, மொத்தம் 3 கடை இல்லை, 4 கடை. ஓகேவா? ஆக்சுவலி வரமகாலட்சுமி என்னோட பிளான்லே இல்லை. எங்கள் அம்மாவுக்கு வந்து கல்யாண புடவை அது 2மே எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். கல்யாணத்துக்கும் ரிசப்ஷனுக்குமே எடுக்கல. சரி வரமகாலட்சுமி போய் பார்ப்போன்னு பார்த்தா அவங்களுக்கு எதுவுமே பிடிக்கவே இல்லைன்ட்டாங்க. சரி அப்படின்ட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா எனக்கு இந்த சாரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த சாரி. எனக்கு என் கலருக்கும் அதுக்கும் எனக்கு அங்கே வச்சு காட்டணுன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால வந்து சரி அம்பவத்துக்கு வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருந்து ஒன்று எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அம்மா உனக்கு அது அப்படி வேணும்னா நீ இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கு. அதனால வந்து இந்த சாரி எடுத்து இந்த கலர்ஸ்லாம் என்கிட்ட இல்லை. ஆக்சுவலி மோஸ்ட்லி பட்டு புடவை என்கிட்ட ரொம்ப இருக்காது. நான் காலேஜ்க்கு கட்டிட்டு போகிறது, சும்மா இந்த கிளாஸஸ் எடுக்க போவேன், அதுக்கப்புறமேட்டா வந்து விசிட் பண்ண போகிறேன், வீடியோஸ்க்கு அந்த மாதிரினா ஒரு மாதிரி காட்டன் சாரீஸு, நார்மல் சாரீஸு இந்த மாதிரி தான் இருக்கும். பட்டு புடவை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலாக தான் இருக்கு என்கிட்ட, பெருசாக அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஸோ அதனால தான் எடுத்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நான் சொன்னேன்ல எங்கள் அவ்வாக்காக எடுத்தது. அவங்களுக்கு பாத பூஜை எனக்கு எங்கள் அவ்வா தாத்தா பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும்னு இதுதான் அவங்களுக்கு எடுத்தது. இது போத்திஸில் எடுத்தது அவங்களுக்கு. ஸோ இது அவங்களுக்கு எடுத்தது. இந்த சாரி பார்த்தீங்கன்னா ஐயோ ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள என்னால் முடியலங்க. ஒன்று மிக்சியை போடுறாங்க, இல்லை குக்கரை வைக்கிறாங்க. இப்போ நான் என்ன டைமுக்கு எடுத்துட்டு இருக்கேன் தெரியுமா? மணி 9:15 நைட் உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு டைம் இல்லை. என் மன்னவர் தான் உட்காந்துட்டு இருக்காரு, எனக்காக உட்காந்து எடுத்துட்டு இருக்காரு. இந்த சாரி பாருங்களேன், அப்படியே செம்மையா இருந்துச்சு எனக்கு இந்த சாரி பார்த்தோன்னே. என்னன்னா ஸோ கல்யாணத்துக்கு என்ன சொன்னாங்கன்னா எங்கள் மாமியார் மாமனாருக்கு எங்கள் வீட்டிலேருந்து எடுத்து கொடுக்கணும், எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து அவங்க எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால வந்து அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நம்ம எடுத்து கொடுத்தாச்சு. எங்கள் அம்மாவுக்கு வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்தது இது. எங்கள் அம்மா வந்து கான்ட்ராஸ்ட் கலர் பார்த்தாங்க, மோஸ்ட்லி அவங்க கான்ட்ராஸ்ட் கலர் பார்த்தாங்க. பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது, எடுத்துக்கோமா உன் கலருக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்துட்டோம். ஆனால் எங்கள் அம்மாவோட நிச்சயதார்த்தம், எங்கள் அம்மா என் நிச்சயதார்த்தத்துக்கு எடுத்த சாரி கலரும் இந்த கலரும் ஆல்மோஸ்ட் சேமாக தான் வருது. அது வந்து கிரீன் கலர் பார்டர் வரும்,
இதில் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இது எங்களுக்கு கொடுக்கவும் மனசு வரல, என்ன பண்ணுறதுன்னு தெரில. எங்கள் அம்மாவுக்கு இதை கொடுக்க மனசு வரல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கு அழகாக இருந்துச்சு இது. அதனால சரி ஓகே நம்மளே இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புடவைய வந்து நானே எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து என் மன்னவர் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு அந்த புடவைய. அதனால இதை அப்படியே நான் எடுத்துக்கிட்டேன் இந்த புடவை. அவங்க உனக்கு அழகா இருக்கு நீ எடுத்துக்கோ, எங்களுக்கு கொடுக்க வரல, யாருக்குமே கொடுக்க மனசு வரல இது. ஏன்னா இது அழகா இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த செரி ரெட் கலர் சொல்லுவாங்க, பிங்க் அண்ட் ரெட் காம்பினேஷன் சேர்ந்த மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதனால இதை எடுத்துட்டேன். என்னோட கல்யாண புடவை இருக்கு, அது கல்யாண vlogல பாருங்க, நான் இப்ப காட்ட மாட்டேன். அதுவுமே சிறுவந்தாடுல எடுத்தது தான். ஸோ கல்யாண புடவை எடுக்க தான் மோஸ்ட்லி வந்து நாங்க சிறுவந்தாடு போனதே, அதுவுமே நம்ம சிறுவந்தாடுல எடுத்தது தான். இது பாத்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் நோ, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஈவினிங் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு வந்து சாரி எடுக்க போயிட்டேன் நான். ஏன்னா வந்து நான் சண்டே வந்து சென்னை போகிறேன், எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணேன். அங்கே தான் வந்து டைலர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆரி ஒர்க் பண்ணுறது. ஸோ அதனால எங்கள் அம்மாவுக்கு எடுத்துட்டேன்னா ஒரு வேலை முடியும்னு சொல்லிட்டு இப்போ தான் போயிட்டு எங்கள் அம்மாவுக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் நான். அவங்களுக்கு நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களுக்கு பிடிச்சிருந்ததில்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களுக்கு வந்து கல்யாண புடவையும் எடுத்தாச்சு, ரிசப்ஷன் புடவையும் எடுத்தாச்சு. ஐயோ ரொம்ப அழகா இருந்துச்சுங்க இந்த புடவை. இது ஒரு ஆண்டி பார்த்துட்டு இருந்தாங்க, எப்படி பிரிக்கிறது. சாரி, இது பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, ரொம்ப நேரமா அவங்க பார்த்துருந்தாங்க. அவங்க எடுப்பாங்களா மாட்டாங்களான்னு. அந்த ஆண்டி இதை வேணாம் வச்சோடனே தூக்கிட்டேன் நான். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐயோ இந்த கலர் எனக்கு அழகா, எனக்கு தெரியல, இது ரொம்ப அந்த எனக்கு எப்பயுமே வந்து பட்டு புடவையில வந்து பார்டர் குட்டியா இருந்தா எனக்கு பிடிக்காது, பார்டர் பெருசா இருக்கணும். அதோட இந்த கலர் காம்பினேஷன்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதனால எங்க அம்மாட்ட என்ன சொல்லிட்டேன், காலைல கல்யாணத்துக்கு வந்து இதை கட்டிக்கோமா, அழகா இருக்கும், நீ கோல்ட் ஜுவல்லாம் போடுறப்போ இது ரொம்ப ஒரு மாதிரி. ஆனா இது ரொம்ப அப்படி சாஃப்டா இருக்குங்க, இது ரொம்ப அழகா இருக்குது, சாஃப்டா ஒரு மாதிரி இருக்கு. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா வந்து லைக் 3700 என்னமோ வந்துச்சு. எனக்கு அப்ராக்சிமேட் தெரியல, எனக்கு அப்ராக்சிமேட்டாக தான் எனக்கு தெரியுது. தெரியல, ஐயோ வாங்க நினைக்க நான் இப்படி மதிக்கிறேன். சரி எங்கள் அம்மா மடிச்சுக்கிட்டோம், அப்படியே வச்சிட வேண்டியதான். இது ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. எங்கள் அம்மாட்ட வந்து எங்கள் அம்மா வந்து சரி ஒரு டைலமாலே இருந்தாங்க, நல்லா இருக்குமா நல்லா இருக்குமா, அம்மா உனக்கு சூப்பராக இருக்கும். நான் வந்து இந்த வீடியோவில் வந்து இந்த கிளிப்ஸ் ஆட் பண்ணுறேன் எங்கள் அம்மாவுக்கு வச்சுக்க. இது இந்த வயலட்லேயும் வந்து ஃபுல் சாரி வச்ச மாதிரி ஒரு வயலட் பார்த்தாங்க. பட் எனக்கும் ரொம்ப பெருசாக இருக்குல்ல, அங்கே ஒர்க் பண்ணுறவங்களும் பார்த்துட்டு இதான் மேம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே எங்களுக்கு இதான் பிடிச்சிருந்தது அப்படின்னு. அதுவும் நல்லா இருந்துச்சு, பட் இது ரொம்ப ஓல்டு மாடலாக இருந்துச்சு. இதுதான் ரிசப்ஷன் சாரி. எங்கள் அம்மா அந்த ஜோதிகா ட்ரெண்டு வந்தோடனே எனக்கு இந்த கலரில் வேணும்னாங்க. ஆனால் நம்ம ஜோதிகா புடவை தான் எப்படி விற்கிறாங்கன்னு தெரியும்ல, அப்படியே மொட்டம் இருந்துச்சு. பட் இது வந்து நல்லா சாஃப்டாக இருந்துச்சு, அந்த கலருக்குமே இருந்துச்சு. அவங்களுக்கு வச்சு காட்டினாங்க போத்தீஸில் வந்து, எனக்கு அழகாக எடுத்து மடித்து வச்சு காட்டினாங்க, சூப்பராக இருந்துச்சு. அதனால இதுதான் எடுத்துட்டோம். ஸோ நான் போத்தீஸில் ஒரு புடவை பார்த்தேங்க, ஒரு மாதிரி டார்க்கு ப்ரௌனு, அது பிளாக் கூட சேர்ந்ததுன்னு தான் சொல்லுவாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த ஆண்டி எனக்கு வச்சு காட்டினாங்க, செம்மையாக இருந்துச்சு. அந்த கிளிப்பு நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்க. ஆனால் எனக்கு அதுக்கு விலையை கேட்டோன்னே ஷாக் ஆயிடுச்சு. இந்த புடவை ரேட்டும் அந்த புடவை ரேட்டும் ஒன்று, அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்ன விலைன்ட்டு. ரொம்ப எனக்கு ஆனால் ரொம்ப பிடிச்சிருந்து. அது வளன்ட்டு இருந்துச்சு. ஆனால் ரெகுலர் யூஸ்க்கு அது நல்லா இருக்கும். பட் அந்த மாதிரி சாரீஸ் இருக்கணும். பட் இப்போ இந்த கல்யாண சுச்சுவேஷன்ஸ்ல இது எடுக்கணுமான்னு தெரியல, பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து எடுத்தது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு தான் எடுத்தது, ஜென்ஸ் யாருக்குமே எடுக்கலை. ஜென்ஸுக்கு வந்து அவங்களோட ஷர்ட் சைஸ் பேண்ட் சைஸ் இதெல்லாம் வாங்கிட்டு தான் எடுக்கணும். அது லைக் எப்போ எடுக்கிறது, எங்களுக்கு எங்கே எடுக்கிறதுன்னு ஆக்சுவலி எங்களுக்கு தெரியல. நல்லா இருக்கணும், கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். மேபி உங்களுக்கு ஏதாவது வந்து இந்த மாதிரி ஜென்ஸுக்கு வந்து எடுக்கிறது அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கும் அந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா எனக்கு சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, லைக் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் நான். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் லாங் ஃபார்மேட் வீடியோ இதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு ஆக்சுவலி நான் இன்ஸ்டாகிராமில் இருக்கேன். இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் நான் அதில் போட்டுட்டு இருப்பேன். அது இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஐஷு வசந்த்னு இருக்கும். ஸோ அதில் வந்து என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் இருக்கும். நான் வீக்லி ஒரு லாங் ஃபார்மேட் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். பட் என்னால் முடியல. இதை நான் எடுத்து வச்சுட்டு என்னோட பெட்டில் அப்படியே இருந்துச்சு. எங்கள் அம்மா நீ இதை எடுத்து வைக்கிறியா இல்லை நான் மேலே எடுத்து வைப்பா அப்படின்னு கேட்டாங்க. அதனால நான் இப்போயே உட்காந்து அழகாக எடுத்து முடிச்சுட்டேன் நான் இதை. ஸோ இதெல்லாமே இருக்குது. உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருந்துன்னு சொல்லுங்கள். என்னோட கல்யாண சாரீ மட்டும் காட்டல. ரிசப்ஷனுக்கு வந்து ப்ராபப்ளி இந்த வீக் சண்டே போகலான்னு ஒரு பிளானில் இருக்கும், தெரில
போனேன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு vlog எடுத்து போகிறேன். உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வர அப்டேட்ஸ் உங்களுக்கு வேறு என்ன மாதிரி vlogs வேணும், இல்லை கல்யாண அப்டேட்ஸில் இந்த சாரீஸ் ரேட்ஸு இல்லை என்ன அப்படின்ட்டு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நான் கேட்குறதுக்கும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு சொல்லுங்கள். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். பாய்.